துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 74 பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வை ஏராளமானோர் எழுதினர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் குரூப் 1 முதல்நிலை தேர்வு 33 மையங்களில் இன்று நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் உள்ள 725 மையங்களில் நடைபெற்ற தேர்வினை 2,14,000 பேர் எழுதினர். சென்னையில் மொத்தம் 126 மையங்களில் குரூப் 1 தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வை 40,600 பேர் எழுதினர். இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் முதல்நிலை தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 26 மையங்களில் 9,607 பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வை எழுதினர். தேர்வுகளை கண்காணிக்க 3 பறக்கும் படைகளும் 6 நடமாடும் படையும் அமைக்கப்பட்டது. தேர்வு எழுதுபவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் 9,229 பேர் குரூப் 1 தேர்வை எழுதினர். தேர்வு மையங்களில் முறைகேட்டை தவிர்க்கும் வகையில் 31 முதன்மை கண்காணிப்பாளர், பறக்கும் படை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் அமர்த்தப்பட்டனர். தேர்வு மையங்கள் அனைத்தும் வீடியோ மூலம் பதிவு செய்யப்பட்டது. குரூப் 1 தேர்விற்காக கோவை மாவட்டத்தில் மொத்தம் 25 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டன. இதில் 5,130 பேர் தேர்வு எழுதினர். கோவை மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் தேர்வு மையங்களை பார்வையிட்டார். தேர்வையொட்டி தடையில்லா மின்சாரம், சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3,835 பேர் குரூப் 1 தேர்வை எழுதினர். தேர்வு மையங்களை மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் ஆய்வு மேற்கொண்டார். தேர்வு மையங்களில் 6 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.